கைஸ், வணக்கம். ரைட் ஹேண்ட் சைடில் நியூ எல்ஹெச்பி கோச் பார்க் பண்ணியிருக்கிற அந்த ரயில்வே லைன் தான் வந்து வில்லிவாக்கம் அண்ணா நகர் ரயில்வே லைன். இந்த வில்லிவாக்கம் அண்ணா நகர் ரயில்வே லைன் நடுவில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது வந்து பாடி ரயில்வே ஸ்டேஷன். இதோட மொத்தம் டிஸ்டன்ஸ், அதாவது வில்லிவாக்கம் டு அண்ணா நகர் இந்த ரயில்வே லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 3 கிலோமீட்டர். வில்லிவாக்கம் அண்ணா நகர் ரயில்வே லைன் எப்போது பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 2003 ஓப்பன் பண்ணாங்க. 2007 வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. எந்த ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸை நான் சொல்கிறேன். முதல் ரீசன் வந்து புவர் பேட்ரனேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிறைய பேர் இந்த பப்ளிக் வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது ரீசன் வந்து என்னென்னா, பாடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரோடு ஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்காக டெம்பரரியாக அப்போ வந்து ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ரோடு ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகும் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ரெஸ்யூம் பண்ணல. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். இந்த ரீசன் இல்லாமல் வேறு ஏதாவது ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சிருக்கேன் எதனால் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னு. இப்போ இந்த ரயில்வே லைனில் ஐசிஎஃப்பில் தயாரிக்கிற நியூ எல்ஹெச்பி கோச்லாம் பார்க் பண்ணுற ரயில்வே யார்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த லைனில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.